விலையுயர்ந்த பஞ்சலமத்திலே படுத்து உறங்கியவன் காட்டகத்திலே கண்ணே மரந்தடி கொடிகளால் இலைகளை பிரித்து அதிலே படுத்து உறங்க வேண்டும். நாட்டில் செல்வத்தோடு மாடமாளிகள் கூட ஓபரத்திலே படுத்து உறங்கியவன் இந்த மகமணிவனோடு வந்து காட்டகத்திலே தடையிலே படுக்கிறோம். அப்படி என்று கஷ்டப்படுவாயோ அப்படி என்று விருப்பம். இவர் அரண்மனையில் சொகுசாக மெத்தை பஞ்சனையில் படுத்து என்னோடு வந்திருக்கிறாளே இந்த கனகத்தில் எப்படி இவள் என்னோடு இருப்பாள் அப்படி என்று கேட்கிறீங்களே ஐயா காடவி காட்டையே வீணாக நினைத்துக் கொள்கிறேன். வாய்க்கால் இருக்கிறது அல்லவா, வாய்க்காலை தலையணையாகவும் மரத்தை தலையணையாகவும் இந்த தண்ணி நீங்கள் எங்க இருக்கிறீங்களோ அதுவே எனக்கு கோயில், அங்கேயே தங்கிக் கொள்கிறேன். பஞ்சு மந்தையும் வரப்பே தலைகாணியா நீ அதோட அங்கிட்டு போய் போகும்போதே நாட்டிலே 32 பதவகத்தோடு உண்டுகளித்தாள் அல்லவா. ஆனா காட்டகத்திலே கண்ணே அடி உண்ட ஊடம் நாட்டிலே அறுசுவையிலே மிகுந்திருக்கபடியான 32 வகையான பத அன்னத்தோடு உண்டு கழித்தவர் ருசியோடு. ஆனா காட்டிலே சாப்பாடு அது கிடையாது. காய்கறிகள் அந்த மூதாதிகளை உண்டு கழிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாணிக்கங்கள் பதித்திருக்கபடியான விலை உயர்ந்த ஆடையை கண்டு கட்டி கழித்தவர் காட்டகத்தில் அது கிடையாது. ஈச்சம்பாய் இருக்க பார், அந்த ஈச்சம்பாயை ஆடையை கட்டி கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் சம்மதமோ இந்த காட்டில் உள்ள இலைகள் இருக்கிறது அது சரியாக இருக்கும். அந்த சரியா சருகுகள்லாம் இருக்கிறது அல்லவா, பறக்கபடியான சருகு. இந்த சருகை உணவாக எடுத்துக்கொண்டு ஐயா உண்ணுகிறீங்களோ அதையே நான் உணவாக எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இந்த மாதிரி ஆம்பளை அண்ணன் உனக்கு பிடிக்க மாட்டேன்.
ஒரு பெண்ணாகப்பட்டவள் அப்பைக்கு வாழ் வந்தா மேகலாவதி சொல்லுங்க. ஒரு தாயினுடைய கருவிலே உதித்து 10 மாதம் சென்று பிறந்து அந்த தாயால் ஆராட்டி சீராட்டி அன்பு காட்டி வளர்த்து வாரி முத்தமிட்டு தவழ்ந்து வளர்க்கிறாள். ஆமா. அவள் பருவ திசை அடைந்தவுடனே ஒரு மணமகளை பார்த்து அவனிடத்தில் ஒப்படைக்கிறான். அப்ப ஒப்படைக்கும் நேரத்தில் அந்த கணவனாகப்பட்டவன் ஒரு பெண்ணை செய்ய முடியாத கொடுமையெல்லாம் செய்கிறான். இதையெல்லாம் சகித்து ஒரு பெண்ணால் அந்த ஆடவனோடு வருகிறாள். எதற்கு? ஒரே ஒரு காமசுகம். அது காமசுகம். அந்த காமசுகம் என்பது ஒரு கடுகளவு கூட எமக்கு காமசுகம் என்பது கடுகளவும் இல்லை. அப்படி என்றால் நீ எப்படி வாழப் போகிறாய் என்று கேட்குமா? ஒரு பெண்ணிற்கு காமசுகத்தை தூண்டுவது யார்? 6 ஆண்டு வரக்கூடிய மன்மதன் இருக்கிறானே, அந்த மன்மதன் நதியாளுக்கு காமத்தை ஊட்டுவான். அதை போல ஒரு பெண்ணாளுக்கு காம சுகத்தை தூண்டுவது ஒரு ஆடவன். அப்பேற்பட்ட ஆடவராக இருக்கக்கூடிய நீங்கள் ஐயா உந்த ஆடவராக இருக்கக்கூடிய உங்களுக்கே இல்லை என்றால் எனக்கு மட்டும் எங்க இருக்கு? ஐயா அதனால நீங்க அஞ்ச வேண்டாம். நீங்கள் நினைக்கிற பிரகாரம் நான் வாழ மாட்டேன். அப்படியா? போகலாமா? பொண்ணை போட்டுறான் போட்டுனா ஊர்ல போட்டு நடுவோட்ட போட்டு ஊர்ல வேடி பண்ணி அந்த செருப்பை மூட்டு வச்சுக்க. போய் அவன் பார்த்தா நாய்க்கு தூக்கி முடிச்சு அது வெளியே போயிட்டு வரலாம். என்ன பார்த்தா பிடிக்கல? அப்படி இல்லை ஐயா. யாரும் பார்த்தோம்? யாரு? நான் யாரையும் கரியா அந்த போட்டா 8 ஊத்துன்னு புட்டு புட்டு வெளியே நான் ஊம்பட்டோம். மரத்துல போட்டா இருக்குமா?
அடிக்காது நீ வேற அவங்க கூட போற எங்க மருந்து அப்பெல்லாம் வாங்கி அவ காதல் ஊத்த நன்றி பின்னாடி கிட்ட ஓடியாந்து பின்னால வந்தான் பின்ன வந்தா யார் பின்ன போனா கடிக்கிறது பின்னால வந்து மதிக்குது யாரையும் பார்க்கவில்லை ஐயா, யாரையும் பார்க்கவில்லை ஐயா. அந்த ஆளு யாரு பார்க்க ஒரு 4 கூட இந்த மாதிரி கை வைக்கலாம் பெரியாதுப்பட்ட டிஜாடி பண்ண மாதிரி பாவண்டாது யார் கையில தேங்க முடியாத கதையா கொண்டாடி போய் இந்த மாதிரி எங்க டிராபிக் டிரைவர் இருக்கா பாரு, அது யாரு கேட்டா, அது யாரு கேட்டா சேர்த்து எவ்வளோ போகணும். அந்த ட்ரக் டயர் பின்னால இருக்கு பாரு, அந்த பெரிய டயரு அது இருக்கா பாரு, அது உள்ள அவனை வச்சு கொளுத்தி விட்டு தள்ளி விட்டு அவன் மாதிரி ஓடுவான். ஒரு 2 மூட்டை போய் வந்தா பின்னால் நீங்கள் போ ஐயா, ஐயா, அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க ஐயா. யாரோ பாடு பிரதேசி என் நிலைமையை கண்டு பேசுறாங்க ஐயா. உங்கள் கூட பிறந்த பெண்கள் யாரும் இல்லையா? உங்கள் கூட பிறந்த பெண்கள் யாரும் இல்லையா? மகாராஜே எவனோ எட்டு போறான், அதனால நகை போடுறான், எரு கலைக்கலாம், வைக்கத்தாக்கலாம்.
ஐயா போடாதீங்க போடாதீங்க ஐயா யாரப்பா குடிமக்களே இப்படி ஒரு மண்ணு பிடிக்கும் இருங்க சாமி. நாட்டு குடிமக்கள் இருங்க சாமி. இந்நாட்டு குடிமக்கள் ஏன் இந்த சங்கமரை அடிக்கிறீர்கள்? இந்த சகோதரி எதனால கண்டிக்க வேண்டாம் இருங்க சாமி, இருங்க சாமி. அவன் என்னமா எடுக்கான் மகாராஜா இட்டு நீ பேசாத ஏதோ மைக் கொண்டு போட்டு எப்பா பேச சொல்லுங்க ஏமாத்தி மகாராஜா இட்டு கொண்டு போட்டு சுத்தமான வாடகை ஒரு சாமியார். இவனா? ஐயா குடிமக்களே குடிமக்களே மகாராணியை சங்கமரோடு நான் மனமும் வந்துதான் அனுப்பி வைக்கிறேன். இதுல உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது. நீங்க அனுப்பிங்க ஆ. நாங்கள் உண்டு உடம்பு வந்தவங்க அவங்க கையால சாலை போட்டவங்க சரி. அவங்க சாப்பிட்டவங்க சரி. உடம்புல அவங்க கையால விட முடியாது. ஏய், இப்ப உன் முன்னாடி அனுப்புற இல்ல உன் முன்னாடி அனுப்புறேன் இந்த உன் முன்னாடி அனுப்புறேன் இல்லையா என் முன்னாடி தானே அனுப்புறேன். அதுல உங்களுக்கு என்ன இருக்கு? உன் முன்னாடி நீ அனுப்பலாம் மகாராஜா எங்களுக்கு நாங்க அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதுயா மரியாதையா மரியாதையா உங்களுக்கு உயிரிழங்க இல்லையே தண்டித்து விடுவேன். சரி சரி நீ அதை அனுப்பினோட இருக்காத. ஆமா உட்கார்ந்து அதே கூட அனுப்பு. நான் யாரை வேணாலும் அனுப்புறேன். நீங்க போங்க. உங்க முன்னாடி அனுப்பல நீங்க போங்கடா. ஏய் உங்க முன்னாடி அனுப்பணும் உன் முன்னாடி அனுப்புறதுக்கு எங்களுக்கு என்ன கிடக்கு நாங்க போறோம் போங்கடா. சங்கமரே சுவாமி குடிமக்கள் எங்கள் மேல் கொண்ட பாசத்தினாரே அவர்கள் கோபம் விட்டு விட்டார்கள். ஐயா வந்தவன் இல்ல எங்கே கரும்புல கறந்த கீரி போடு போடு முட்டாட்டம் சுவாமி இனிமேல் உங்களுக்கு துன்பம் வராது. முன்னாடி வேணாண்டா ஐயா ஐயா அவரே இனிமேல் உங்களுக்கு எந்த வகையில துன்பம் வராது. என் மங்கையை அழைத்துக் கொண்டு நீங்க செல்லலாம். ஓ என்னுடைய ஆசிரமம் என்ன நீண்ட தூரம் உண்மைதான். அப்படி போக முடியல. மறவர் குறவர் வில்லியர் வேடுவர் உண்மைதான். யாராரா எனக்கு ஆபத்து வரும் அருமையானால் ஏற்பகா அவையன் ஒரு வார்த்தை தான் கூப்பிடுவேன். உடனே அங்க வந்து நிற்கும். நிச்சயமாக இருக்கிறேன். மாற்றமில்லை. அப்படா அவனை பாக்குறா இல்லையா ஏன் பாக்குறா பார்க்கலாம். இல்லையா எங்கே அந்த மக்கால ஓடியோ குடும்பம் பிறந்தவனும் கீரிக்கு பிறந்தவனும் மாதுகட்ட பணியை போச்சுக்க மாதிரி போச்சுக்கிறான். என் கையால் உணவு அறிந்த பின்பு பசி ஆறிய அந்த ஆமாங்க ஐயா அது என் மீது இருக்கின்ற பாதத்தினாலே என் மேல இப்பதான்டா தெரியுது அந்த கம்யூனிட்டி வந்து அடிச்சாங்க. என்னை பார்த்தால் ஒரு பிச்சாண்டி ஒரு கோயில் முடங்குற சாதுகள் மாதிரி இருக்கு. உனக்கு நேரம் தெரியல. 2025 அறிமுகம் ஏய், ஆனா இவளை பார்த்தால் ரதிதாவின் கண்டாக்கப்படுவார். இதற்கு காரணம் என்ன? இதோ அணிந்திருக்கிறாளே முத்து வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் அவ ரத்தினங்களாம் கிடைத்த விலை உயர்ந்த ஆபரணம். இந்த ஆபரணத்தை கண்டுதான் ஒரு சங்கமர் பட்டத்தரசியை கொண்டு போகிறான். அப்படி பட்டு பட்டு
என்ன பண்றது நாய்க்கு வாக்கப்பட்டேன் மாதிரியா பொண்ணு என்ன பாரி மொத்த நீ பாரி போட்டியா என்ன அக்கரா கல்யாணம் பூசிருக்காயா பூத்து பாட்டியா தால போவா சரி வா கலாவதி இப்ப நாம் இருவரையும் பார்க்கும் நேரத்தில் எப்படி தோற்றமளிக்கிறது? கைலாயத்தில் உரையும்படியான கைலாய பரமனை போன்று நீங்களும் கைலாய பரமனுக்கு இடபாகம் தானே அமர்ந்திருக்கக்கூடிய உமா பார்வதி போன்று. எப்படி உமா பார்வதி? யாரு? கைலாய பரமன். நீ யாரு? உமா பார்வதி. அந்த சிவன் என்னோட பெரிய ஆளாடியாவா ஓட்டாண்டி என்னை காட்டு அவன் அம்மான் பெரிய ஆளாடியாவா என்னை பார்த்தா பரம் மேல் இருக்கு என்னை பார்த்தா பார்வதி மேல் இருக்கு பார்க்கலாமா போகலாம் ஐயா போகலாம் ஐயா. பெரிய ஐயா அடி மாறி போச்சு. இடத்த வரேன் இடத்த விட்டு இடம் போன்ற மாதிரி நாளைக்கு ஒரு இடத்துக்கு போண்டா. சரி சரி சார் என்னடா காடு பிடிக்க போன நீடா
மேகலாவதி மேகலாவதி ஒரு அடி என்னால எடுத்து வைக்க முடியல அடி நான் படியல ஐயோ 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 நான் முடியல நான் என்னையா செய்ய வேண்டும்? கை கால் போடுங்க பொண்டாட்டி என்ன பண்ணும் பொண்டாட்டி என்ன பண்ணும் மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்தி எழுதி மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்தி தடவி வண்டி குச்சி வைக்கணும் எப்படியா முன்னாடி காலை பிடிச்சி லகுவா அப்படியே பூ மாதிரி அழுத்துருக்கான் மடுக்கு 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 என்ன ஓட்டர் பாடம் போக வேண்டியா இல்லை இங்கே போய் அபிஷேகம் பார்க்க முடியா எப்படியா காலை அப்படியே லகுவா லகுவா பஞ்சு மாதிரி புரியுந்தா மடுக்கு 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 முன்னாடி யாரு செவிலிய பையனா யாரு பொண்டாட்டி வேலை ஆடுவா இந்த கை தாண்டிய அவன் வேலையை ராஜாரம் பண்ணி அவன் பிடிச்சு ஐயா கமல கடைசியில உனக்கு மெத்தா வேக ஒரு நாள் நீங்க வச்சோம் அதான் மவுக்குரிய ஆமா அதான் மேகலாவை ஆனா சரி அப்ப இதுல படுத்து நிலப்பூர்ல படுத்துக்க நிறைய போய் 3 10 காலம் போயிடுவோம் மேகலாவதி சுவாமி மேகலாவதி அந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி உள்ள நிறைய பேர் நம்முடைய ஆசிரமத்திற்கும் நாம் இருக்கும் தூரத்துக்கு ரொம்ப தூரம் அதனால என்னால நடந்து வர முடியாது நான் என்னையா செய்ய வேண்டும்? வாழை மரம் வாங்கி வர நீ தூக்குமா புகுடி புகுடி கூட சப்போர்ட் வாங்கலாம் அந்த பையன் ஒரு கூட கொஞ்சம் சப்போர்ட் தரான் அவனை ஏதாவது வச்சிருக்கியா ஏதாவது லவ் சூட்டிங்களா ஏய் கீழே கீழே போட்டுறாரு போட மாட்டேன் ஐயா. நம்ம ஆளு வெடிச்சு போவோம் பின்னாடி
பாடுற என்ன பாடுற அப்படி பாடக்கூடாது என்ன மன்னவே தன்னை தூக்கி அப்படி பாடாத மன்னன் தன்னையே கண்ணி தூக்கிய எண்ணிய வழித்தான் நடந்தார் தண்ணி நடந்த இருக்கிற மாதிரி அம்மாவில் பூஜை பண்ண மாரி நான் 250 கிலோ 1 வெயிட் இருக்கேன்டாவா மேல இதோ நீண்ட தூரம் ஓடி வந்தோம் மெகலாவதி அங்க பாத்தியா பார்த்தேன் நான் போக முடியாத வழி எதற்கு ஒரு ஊர் தெரியுது அது தெரியுது அது எந்த ஊர்னு கேக்குறீங்க என்ன ஊர் ஐயா ஐயா உத்தமியா தெரிகிறது அதுதான் சித்தூர் பட்டினம். வேற என்ன சொன்ன உத்தமியா நான் பிறந்த நாடு ஐயா. நான் பிறந்த நாடு சித்தூர் பட்டினம். ஓ சொந்த ஊரா? ஆமாம் ஐயா. நகலாவதி சொல்லுங்க. ஓ சொந்த ஊரா அது? ஆமாம் ஐயா. அடி உண்டை பத்த பிறந்த நாடு சித்தூர் பட்டணம். ஆமா ஆமா. உன்னை பெத்த ஆத்தா அப்ப உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அவனா இருக்கானா? என்னை பெற்ற தந்தை பீமராஜன். பீமராஜன். என் தாய் புஷ்ப பாஞ்சாலி. எல்லாம் வயசா இருப்பாளா? என்னை ஈண்டு எடுத்தவள். அம்மாவை சொன்னா அப்பனை சொன்னா பையன் அப்படி போறான். கூட போங்க. என் தம்பிமார்கள் 2 பேர். 2 பேரா? ஆமாம் ஐயா. அவன பேரு வீரசேனன் ஒருவன், விருதுசேனன் ஒருவன். ஆமா. பெரிய பசங்களா இருப்பானா சின்ன பசங்களா? நான் திருமணம் செய்து கொண்டு வரும்பொழுது ஒருவனுக்கு 6 வயது, ஒருவனுக்கு 8 வயது. ஓ இப்படி சொல்ற வார்த்தை பார்த்தா இப்ப பருவதாசியா இருப்பாங்க. உன் நாட்டு வழியா போறோன்னு வச்சுக்க. ஆமா. உன் அண்ணன் தம்பியோ என்னை கண்டாரா அண்ணன் தம்பி என்ன பார்த்தா
கையும் காலையும் கட்டி போட்டு தானே அடிப்பான விவரம் தெரிஞ்சுதுன்னா ஆமா அப்புறம் எப்படி அதனால வர்றது ஐயா அதனால போவானா காட்டுன்னு வழி மார்க்கமா போவோம் ஆமா போறோம நாட்டில் உள்ள பெண்கள் யாராவது சீவாருக்க வருவாங்க ஆமா வெறும் வெட்ட வருவாங்க வருவாங்க உன்னை அடையாளம் தெரியுமா தெரியாது தெரியும் தெரியுமா தெரியும் வெறும் ஒருத்தர மாதிரி கொத்துருவாங்க என்ன அதுக்கு நீங்க பயப்படாதீங்க பெரிய மன்னன பார்ல இருக்கும் மண்ணெண்ண பாருங்க ஆமா பெரிய பாருங்க ஆமா 3 கல்ல அடுக்கி அந்த கல்லு மேல பெரிய மண்ணெண்ண பார்ல வச்சு அதுல ஃபுல்லா தண்ணிய ஊத்தி அத உங்களை உட்கார வச்சு அது மேல அந்த ஒரு மூடி போட்டு மூடி பெரிய கல்ல தூக்கி போட்டு வச்சிருவான் வச்சுட்டு கீழே கல்ல திமற முடியாத கீழே கீழே பெரிய பெரிய வெறுவெல்லாம் உடச்சிட்டு வந்து சவுக்கு சத்தையெல்லாம் கொண்டாந்து அடியில வச்சு உள்ள தள்ளி தக 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 தகன்னு எரியற மாதிரி கொளுத்தி விடுவான் யாராவது கேட்டா நெல்லு வேவிக்கிறோம்னு சொல்லுவான் அவங்க போன பிறகு திருப்பி அந்த மண்ணெண்ண பார்ல இருக்கக்கூடிய அந்த மூடியை எடுத்து விட்டு எப்படியா மல்லிகாங்க மாதிரி பாலம் போன பாத்துக்கோமா போகும் சங்கமராகப்பட்டவர் தன் மனமின் நகராவதை அழைத்து கொண்டு போய் கொண்டு இருக்கு நேரத்தில் சும்மா யாருக்கு மேஸ்திரி மேஸ்திரி அது கணக்கு நான் ஒரு 2500 காய் தரணும் அதை கொடுத்துட்டு விடு அப்படியா அம்மா நான் யாரு எந்த சேர்ந்தவள் யாருடைய மனைவி என்னோட வாழ்க்கை வரலாறு அப்படி என்பது உனக்கு தெரியாது தெரிந்த போது நான் சொன்னா ஏற்படுமா எங்க சொன்னா தான் பெருமை தரும் என் நாடு இருக்கு செய்தோம் சீடில் கைதோம் அதிக பல முடியும் அந்த வாக்கியத்தை கிடங்க தெய்வமே தாங்கப்படக்கூடிய நாடு அறநெறி தவறாத நாடு பெரியவர்கள் நிறைந்த நாடு இதுதான் சித்தூர் பட்டணம் என்று சொல்வார்கள் ஓ சித்தூர் பட்டணம் ஆமா ஆமா இந்த சித்தூர் பட்டணத்திலே மக்களுக்கு குறையதான் மக்கள் நம்மையாக இருந்தால்தான் மன்னன் முதல் இருக்க முடியும் மக்களுக்கு குறைபாடு இல்லாது கரத்திலே செங்கோலை தாங்கி ஆட்சியில் நடாத்தி வரக்கூடிய என்ன மாலையிட்ட மன்னர் இருக்கிறாரு பீமராஜன் ஓ பீமராஜன் ஆமா அந்த பீமராஜனுக்கு வாழ்க்கை சொல்லியா என்னைதான் புஷ்பபாஞ்சாரி என்று சொல்லுவாங்க ஓ புஷ்பபாஞ்சாரி ஆமா ஆமா என்ன மாலையிட்ட மன்னனுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நான் எவ்வாறு உடையவள் தெரியுமா
ஆமா இந்த நாட்டை அசாக்கியக்கூடிய ஆமா. தீவிராஜனுக்கு வாழ்க்கை தோல்வி ஆ. புஷ்பபாஜாரி என்பதை அறிந்து கொண்டு அறிந்து கொண்டோம். என் குடும்ப வரலாறு உங்களுக்கு தெரியாது. ஆமாம்மா. மன்னர மலமால சூட்டி மன்னரோடு கூடி இதர வாழ்க்கை நடந்து 3 பிள்ளைகளை பெற்றார். அப்புறம் என்னம்மா எத்தனை ஆணு எத்தனை பொண்ணு? 2 ஆணு 1 பொண்ணு. பரவாயில்ல, அதனால தான் இந்த மாதிரி கேட்டிருக்கு. எல்லாம் உன் நிலவரத்துக்கு வந்து எல்லாம் அங்கே போய் தூங்குறாங்க. கொஞ்சம் இலக்காரத்தை கண்டு ஆமா. ஏன்னா நான் நெடுக்க அந்த வகையில வந்தோம் இல்ல. அதான் மனசுல அச்ச முடியல. பாக்குறவங்க நம்மள ஒண்ணு சொல்லிவிட கூடாது உண்மைதான் அப்படின்னு மனசுல அச்சத்தோட வாழ்ந்தவன். ஆமா ஆமா. இப்ப இருக்கு பார்க்க போனா இது அச்சங்கிச்சு எல்லாம் குடும்பம் எங்கேயா போட வேண்டியதான். கொஞ்சம் பார்த்தாலும் நான் கத்துக்கணும். உண்மைதாம்மா. இல்லையா? ஆமா. நீ எப்படி போற, ஒரு நடம் எப்படி போகுது, நீ எப்படி முன்ன ஏறு போடுறனா மின்னேறு எப்படி போகுது அப்படிதான் பின்னேறு போவோம். முன்னேறி கோணலா போச்சுன்னா பின்னேறு கோணலா தான் போவோம். அந்த மாதிரி பார்த்து திரும்பி கேட்டுதான் பார்த்துட்டு எங்க பேர் நான் திரும்பி கத்துக்கு போறேன், என்ன செய்ய போறேன், கத்துக்கிட்டு போறதெல்லாம் போச்சு கூட்டுது. ஆமா போனா போதுமா இதுதான் போச்சு. சூதுகாரங்க வந்து மாடு மேயும் என்னைக்கு இருந்தாலும் மேயும். எங்க மகண்ட 7 மாதம் அடிக்கடி சொல்லுவாரு. அவன் என் கூட இருந்தவன். ஆமா. அவனும் என்னட்ட சூதுவாது இல்லாதவன். பயங்கரமான ஆளு. பெருமாள் மத்திய ராம இலையை தூருவாரு. ஆமா கொடை இல்லாத போக மாட்டாங்க கூத்துக்கு. ஆமா ஆமா. கை காலாட்டி ஆமா 3 பிள்ளைன்னு சொன்னேன். ஆமாமா. 2 ஆணு 1 பெண்ணுன்னு சொன்னேன். பொண்ணா பிறந்த பிள்ளை பேரு என்ன தெரியுமா? மேகலாவதி. அருமையான பொண்ணுமா. கட்டி கொடுத்தாச்சா? கட்டி கொடுத்துட்டேன். என்ன ஊர்ல? என்ன ஊர்ல கட்டி? கனகமாபுரம் வட்டாரத்தை ஆண்டு வரக்கூடிய பெரிய இடம், பெருத்த சம்பத்து. அப்புறம் என்ன, அது ஒரு 4-5 பிள்ளைய பத்தின எல்லாம் பூரிப்போட இருக்கும். ஏற்பதற்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் என்னம்மா இந்த பாழும் உள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது போச்சு. திரும்பி நம்ம ஆத்தா எப்படி இருக்கா, ஆமா நம்ம அப்பா எப்படி இருக்கா, நம்ம கூட பிறந்த தம்பி எப்படி இருக்கா, போறவ திரும்பி வந்தது சந்தோஷம். அந்த அளவுக்கு ஆம்பளையா வச்சிருக்கான் சந்தோஷமா. அதனால ஊட்டி அப்பமே இருக்கு. அங்க சம்பளத்துல ஏதாவது குறைச்சல் இருந்தா பின்ன ஆட்டா ஊட்டி போலாம். போய் 2 நாள் கலையாச்சு வருவோம். அங்க ஏதாச்சும் குடும்பம் பண்ணா சாப்பாடு வழி இல்லைன்னா அங்க வந்தா தங்கி ஏதாவது சாப்பாடு வாங்கி. அங்க என்ன குறைச்சலா இருக்கு? அதுல குறைச்சல் எதுவுமே குறையுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கொடுத்துட்டு போற அந்த மாதிரி குற்றக்காரன் நினைச்சிருப்பாங்க. அவன் முடிய அனுப்பிட்டு புறபாடு இல்லாத இருக்கிறதுனால என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தது கிடையாது. வராது அரிசியும் செருப்போட குழந்தை குட்டியோட அது 4-5 புள்ளியோட இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா ஆமா. அது மட்டுமல்ல, பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னேன். அவங்க பேரு ஐயன் பேர் 2 பேர் வீரசேனன். வீரசேனம் மொத்தம் ஜனஜானம் மொத்தம் ஜனஜானல்ல ஒருத்தவங்க பிள்ளை தாசி வீரசேனம் விருதுசேனம். புளியோ வேணா சாப்பிட்றானா சாப்பிடலையா. வீரசேனா ஒடிச்சு காட்டின மாதிரி ஒல்லியா இருக்கான். போன வருஷத்தால ரொம்ப இழப்பா இருக்கான் வீரசேனம். என்ன கேக்குறியா? அவன் ஒரு ஆளு, மல்லாட்டியன் ஒரு ஆளு. அவன் என்ன வந்து லைட்டு மாதிரி இந்த துரோபாதம் உங்களுக்கு லைட் தூக்குறாள் மேனிக்கிறனும். ஆனா அதுக்காக கூத்தாடி காட்டி ஜோரி மீந்து போகணும். நம்மளுக்காக இல்லடா. சாப்பிடுவோமா? என்ன மனிதனுக்கு அன்னமயம் பிராணமயம். 10 மணிக்கு வந்தாலும் சாப்பாடு வேணாம். எங்கடா போய் சாப்பிட்டு விட தான் போவோம். அதெல்லாம் இப்படி 2 பிள்ளைகளை பெற்று இப்ப எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காரு நினைக்கிறியா? இல்ல இது மாதிரி இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த வீடியோ ஓடுறது தெரியாத. நான் கல்யாணம் போய் சொன்னேன் எப்படி ஆணும் வாழ்ந்தாலும் அதை எடுத்து விட்டா அதையும் போட்டு விட்டாயமா. என்ன வாங்கிட்டேன் பால் சொல்லணும்னு பார்த்தேன். அதான் இது மாதிரி வச்சுட்டு போனோம். சோறு வாங்கிட்டேனால அந்த ஆளுகிட்ட இருந்து வாங்கி சொல்றேன். 15 வருஷம் இருந்தம்மா. இந்த மாதிரிதான் மேல்வாஜ சமாவும் எங்க சமாவும் ஆடுது. கல்ல போடல ஒரே இடத்துல கூத்து. சுந்தரசானம் அப்படின்னு திரும்பி பார்க்கலாம், இப்படின்னு திரும்பி பார்க்கலாம். நாங்க ஹரிச்சந்திர நாடகம் வச்சுட்டு அவர் நலாங்கனி நாடகம் வச்சுட்டாரு. ஆமா மேல்வாஜர் அண்ணாண்ட ஆடுறாரு. அண்ணங்காரம் பேரு கெட்டிக்காரரு என்கிட்ட. ஆமா அவர்கிட்ட இருந்தவர் தானே. ஆமா மேல்வாஜர் கிட்ட இருந்தவர் தானே. ஆனா கொஞ்ச நாளா நம்ம சாப்பிட்டு இருப்போம். ஆமா அங்க இருந்தவன் எது நம்ம இருந்து ஒரு வாத்தியார்கிட்ட இருந்து இன்னொரு இடத்துல வந்திருக்கிறோம்னா அந்த வாத்தியாருக்கு நம்ம பழி நினைக்க கூடாது, தப்பா நினைக்க கூடாது. இவன் என்ன பண்ணா மறுபடியும் வந்தாரு மேல்வாதியாரு ஃபுல்லா ஓடினா பாருங்க. சிங்கட்ட தானே அவருக்கு இந்த வியாதி பிடிச்ச வேஷம் ஆடுறான். ஆமா அதுக்கு முன்ன என்ன பண்ணான், கெட்டிக்கார ஆடி இருந்தான். இவன் அந்த பொக்கு அந்த குஷ்ட வயசு. ஆமா குஷ்ட நோய் போட்டு இவன் ஆடுறான். அவர் அந்தாண்ட நின்று பாக்குறாரு வேஷத்தோட கலையில. ஆமா நாடகம் முடிஞ்சுது. என்னன்னு வந்தாரு, எம்பா துறன்னு தான் கூப்பிடுவாரு. ஆமா எம்பா துற, நீ ஆடின நாடகம் என்ன நாடகம்ப்பா? ஹரிச்சந்திரங்க. நான் நாடகம் என்ன நாடகம்? நலாங்கினி மாறிடு. ஆமா ஆனா நலாங்கிரி மாறிட அந்த குட்டங்கொல்லி வேஷம் எப்பப்பா வர்றது? அடுத்தபடியா தானே வரணும். ஓ ஹரிச்சந்திர நாடகத்துல குட்டங்கொல்லி வேஷம் கிடையாது.
எப்படிப்பா அண்ணகாரம் பாங்க பருப்பு இருக்காரு ஆஹா. என்னத்த பதில் சொல்றது என்ன இவன் நெஞ்ச தொப்புக்கு இவன் நெஞ்ச தொப்புக்கு அவருக்கு மன்னிப்பு கேட்டாரு அதுக்கு மேல அது மாதிரி தான் இப்ப கறிகளை நின்று விட்டாரு. அந்த மாதிரி உங்கள்ட்ட நான் சொல்லலாம்னு நினைச்சேன் 10 நாளா இருந்தாலும் நீ அங்க வந்திருக்கிற மானாடா இது ஒருத்தன் போய் எவனாவது சொல்லுவான் நீ அடவு ஒருத்தன் பயிற்சி காட்டுறான் கேர போட்டான் எவனாவது சொல்லுவான் நான் சொல்லு பாப்போம் நான் பயிற்சி காட்டலமா அவர் அந்த மாதிரி போடுவாரு அந்த மாதிரி தாளெல்லாம் அடிப்பீங்க உனக்கு நோரு அதான் ஒரு சொன்ன மாதிரி நானும் சத்யராஜ் ஒரு மாதிரி வாயில் தானே உனக்கு தனியில அந்த மாதிரி யார் மேல தானா விருது தானா ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்ப அரசாங்கத்தை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்காரர் இங்க இல்ல எங்க வீட்டுக்காரர் இப்ப இங்க இல்ல வெள்ளட பொறுக்காரு போயிட்டு போயிருக்காரு ஒருத்து போனா போறாரு மதம் கொண்டு போனாலும் மாட்டேன் அது இல்ல அப்ப பணம் போறாரு கப்ப படம் வாங்க போயிருக்காங்க நான் அரசாங்கத்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு அரசாங்கத்துல இருக்கேன் அரசாங்கத்தையும் கவனிக்கணும் ஆமா. மன்னருக்கு கொரியதால் அது மக்களை சார்ந்தது மன்னர் இல்லாத நேரத்துல மக்களை கவனிக்கிறது யாரு மகுடராணி அதனால பிள்ளைய கூட்டு வச்சுக்கிட்டு அவங்க பள்ளியோட போயிருக்காங்க அவங்களோட கூட்டு எந்த நிலவரத்துல இருக்காங்க அவங்களுடைய விவரத்தை தெரிஞ்சுதான் மற்ற பிள்ளை காரியங்களை கவனிக்கணும் அதனால அம்பாடு வகத்திருக்கோம் சபையை சுத்திக்கிட்டு ஜன வகத்திருக்கோம் நாடக ஆசிரியர் தங்களுக்கு வணக்கம் இல்ல வீரஜான விருதுஜான இருப்பான் அம்மா குடும்ப பாஞ்சாலி படிக்கும் போதெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு ஒரு மாலை கொட்டையை சப்பதான் ஒட்டுமாங்க கோட்டை நான் எப்படியா மாட்டாங்களே நான் யாரு விட்டுப்புல ஒட்டுமாங்க கோட்டை அணிக்கட்டு கோட்டையா சப்பலா பாதி தின்னு பாதி சப்படியா ஒட்டுமாங்க கோட்டை நீ ஏடா உங்களை வேதி வேதியா நான் எங்க அப்பா சொல்லுவேன் நான் வேணா உங்களை பண்ணுவான் என்ன பண்ணுவேன் எங்க அப்பா அப்படின்னா எங்க அப்பா எனக்கு தெரியாத நீ எங்க அம்மா கிட்ட என்ன பண்ண முடியும் வேலைங்க என்ன வேலை தண்ணி முடிச்சாங்க கொடுக்குறது அடிக்க ஓடியா கொடுக்குறது அங்க வெறும் குரு வெட்டி வைக்கிறது நான் தான் வேலை பண்ணுவேன் எங்க அம்மாவுக்கா ஏய் நான் போய் எங்க அம்மாவை கேட்கிறேன் சொல்லக்கூடாது அதாவது என் நாடு இருக்கிறது தேக்கும் பாக்கி தென்னைகளும்
ஆட்சி செய்து வந்த என் தந்தை பெயரும் பீமராஜன். ஏய், எங்க அப்பா பேரு பீமராஜன். என் ஊரு சித்தூர் பட்டணம். எங்க அம்மா பேரு தெரியுமா? புஷ்ப பாஞ்சாலி. ஆமா, எங்க தந்தையா இருக்க முடியாது. எந்த பாஞ்சாலி? அலட்சியமாக இருக்கிறதாய். எங்க அம்மா இப்படி வேலை பார்க்க எங்க அம்மாவுக்கு நீ வேலை. எங்க அப்பா வந்து கப்பா வாங்க போயிட்டாரு. எங்க அப்பா கப்ப மரம் வாங்க போன உடனே எங்க அம்மாவுக்கு வேலை பார்த்தது நான் இதை போய் எங்க அம்மாட்ட கேட்பேன். விட்டு பையன் எனக்கு குங்கும கேதப்பா. நானும் எங்க தந்தையும் என்னை பாராட்டி சீராட்டிய சந்தோஷம் என்னை வளர்த்ததையாய் நாங்கள் 2 பேரு. வீராட்சணன், விருதுச்சனன். என் பேரு வீராட்சன், என் தம்பி பேரு விருதுச்சன். 2 பேரா? ஆமாண்டா. காப்பாடி. ஆமா, இன்னைக்கு சனி ஞாயிறு. அதனால 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதனால எங்க அப்பா பாக்குறோம். அதனால வேண்டி என் அண்ணாயோ தாயா இருக்கும்படி அம்மா அழைத்திருக்காங்க. தம்பி அழைத்து மறுபடி சொல்லலாம். அதாவது அண்ணா தெரிகிறதா? ஆளை எங்கேயாவது பார்த்தா எப்படி தெரியும்? ஆளை எங்கேயாவது பார்த்தா தெரியாது. எங்கேயாவது போகவும் வர குழந்தை அரியலூர் போய் பார்க்கணும் ஆளை. அரியலூர் போய் பார்த்தா தெரியும் ஆளை. டெல்லிக்கு போய் பார்த்தா தெரியும் ஆளை. டெவல போய் பார்த்தா தெரியும் ஆளை. சேத்தத்தோ போய் பார்த்தா தெரியும் ஆளை. கன்னடம் போய் பார்த்தா தெரியும் ஆளை. விழுப்புரம் பார்க்க முண்டியம் பார்க்க போய் பார்த்தா ஆளா யாரா சக்கரை ஆளா கருப்பாளா அங்க பார்த்தா தெரியும். அங்க பார்த்தா தெரியும் ஆளா. இங்க இருந்து பார்த்தா ஆளை தெரியும். காலையிலே வந்து எது பாத்தியா இதுதான் சித்தூர் பட்டினா. சித்தூர் பட்டினத்தை நான் கணவரி அசையாமல் ஆட்சி செய்வது இருக்கிறாரே என் அம்மா இருக்காங்க. மாணிக்கம் மங்காத செல்வம் பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்க அம்மா. உங்க அம்மா தான் தெரிந்த எனக்கு எக்காம பார்த்தா எக்காம உங்க அம்மா புஷ்ப பாஞ்சாலி. புஷ்ப பாஞ்சாலிக்கு இல்லையா தன ஃப்ரெண்டு 2 பேரு. அவங்க யாராரு? வீரசேன, விருதுசேன.
2 பேர்களும் கல்விச்சாலை செல்வது, பள்ளியில படிப்பது இப்படி நாம் இருந்து வருகிறோம். இருந்தாலும் இன்றைய தினத்திலே யாரை அழைத்திருக்கிறார்? உங்க அண்ணன் கொடுக்காரு. அண்ணன் அழைத்திருக்கிறார். அண்ணனை பார்க்க வேண்டும். ஏய், என் அண்ணன் பாத்தியா? பாத்தேன். எப்படி இருந்தாரு? ஒன்னும் போன வருஷம் இந்த வருஷம் விலை இருக்கான். விளையாட இருக்கான. அவன் ஏதாச்சும் ஒரு டீயை பண்ண சாப்பிட சொல்ல, ஒண்ணு சாப்பிட மாட்டான். அப்படிதான் இருந்தா உலகத்திலே முதல் தெய்வம் தாய், தாய், 2வது தெய்வம் தந்தை, 3வது தெய்வம் குருவால் காமிக்கப்பட்டது. ஆமா, நான் தந்தை, தாய், குருவால் காமிக்கப்பட்டது. தாய், 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 தந்தை. அண்ணா இருக்கானா பாரு. 2 பேரும் பயப்படணும். வந்துக்க எவனாலும் திரும்ப நான் ஒரு ஆளு நேம சொல்றேன். அண்ணா தரணும். ஒரு மனக்கருத்தாச்சு. அண்ணா அடுத்த காரணம் என்ன? ஓ தம்பி, இன்றைய தினத்திலே உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால், நம்மள பாடசாலை விட்டு எப்பா தாய் தந்தைய தந்தை வந்து அம்மா போயிட்டாரு, அம்மாவை பாக்கணும். அம்மா வந்து சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. அதனால அம்மாவை பாக்கணும். ஏய் பாரு பாரு பாரு. அம்மா இருக்காங்க பாத்துக்கிட்டே
ஏதுடா, ஏது பாவத்தில படிச்சு விடுறா. ஒரு காசு மனதில் ஒரு கருத்து கேட்கலாமா? எத்தனை எழுத்தாது? என்னைய தம்பியும் இந்த தினத்திலே பாடசாலையில் இருந்தார். மறுபடியாக அழுத்த காரணம் யாது? படிவட போறீங்களே அப்பா இருந்தா நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா நாய்க்கு வெளியேறி போவாங்க அப்பா எது மாதிரி உள்ள வளர்க்க படிவட போறீங்க எப்படி படிக்கிறீங்க இல்ல காய் பிள்ளை படிச்சிருக்கீங்களா நல்லா படிச்சிருக்கீங்களா அம்மா பள்ளிக்கூடம் போனா என்ன பண்ணி கேக்குறீங்க? அம்மா அப்படி ஏதாவது கேக்குறீங்க? அம்மா பள்ளி இப்படி வேண்டிய புராணங்களை பின்கெடுத்து எல்லா புராணமும் படிக்கிறோம். என்ன படிச்சிருக்கீங்க அப்படியா பள்ளிக்கூடம் படிச்சிருக்கேன் சந்தோஷம். இப்போ உங்க மனசுல ஏதாவது கருத்து ஆசை இருக்கியம்மா அதாவது சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறை. அந்த விடுமுறை காரணமாக நானும் தம்பி வேட்டையாடலான்னு ஒரு ஆசை. வேட்டைக்கு போலான்னு ஆசை. வேட்டையாடிட்டு கிராமத்தை கடத்தா சீக்கிரம் எல்லாம் வச்சு ஓ தம்பி அண்ணா போகலாமடா 6 மணி நேரம் போகலாம். வேட்டையாட போறோம். வேட்டையிலேயே என்ன வேட்டை எழுதுங்கிறேன்? தர்ம வேட்டை இருக்கிறது, அதர்ம வேட்டை. அதர்ம வேட்டை வேட்டையாட வெட்டையில தர்ம வெட்ட அதர்ம வெட்ட தெரியுமா? தர்ம வேட்டை அதர்ம வேட்டை தர்ம வேட்டை அதான் சொல்றேன். 2 வெட்டை இருக்கு. தர்ம வேட்டை அதர்ம வெட்டனா ரோடு ஓட்டவே பேடுறது. தர்ம வெட்டனா உள்ள போய் பேடுறது. அடிக்க கூடாது பார்த்தா அடிக்கடி கவுரு அடிக்கிறீங்க காய் கிடையாது தம்பி. வேட்டையாடும்
வேட்டையாடுறோம். அது உணர்ச்சி செய்கிறது 2 பேருக்கும். ஆமா. அதை வேட்டையாடக்கூடாது. உணர்ச்சி செய்யும் போது வேட்டையாடக்கூடாது. அது ஆகம வேட்டை. ஆமா. உறங்கி கொண்டிருக்கும் மிருகம். ஒரு மிருகமாகப்பட்டது ஒரு மிருகத்தை, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை. ஆமா. ஏன்னா யானை இருக்குன்னா யானைக்கு யானை சண்டை போட்டுக்கலாம். அந்த யானையாகப்பட்டது அதற்கு கீழாக உள்ள மிருகத்தை அது யுத்தம் செய்யுதுன்னா அந்த யானையை கொள்வதுல தப்பு கிடையாது. ஆமா. பிள்ளைக்கு பால் கொடுப்போம். அந்த நேரத்துல அது போய் பால் இந்த சிங்கம் ஓடுது கூட்டம். அதாவது நீ வட திசை போ, நான் தென் திசை போறேன். சரி, நீ ஒரு திசை போ, நான் ஒரு திசை போறேன். ஆமா, உட்காந்து நாகரு கல்யாணம் பண்ணிக்க போற மனவரையில கல்யாணத்துக்கு புது போனா போற மானங்கட்ட மாடு நறு அடி வாங்கும் பாடி. ஒரு பெண்ணை அழைத்து அதை சித்திரவதை செய்து அடித்து இழுத்து போகிறான். ஓடு பார்ப்போம். கிளம்பையா. குறுக்கு எழுப்ப நீங்க 2 பேரும் அந்த ஆள் அடிக்கலாம். எனக்கு பொண்ணும் நீங்க 2 பேரும் அடிச்சா காய் தர மாட்டான். காய் தரேன்னா கடையில் கழிச்சு போடா. ஏன்டா ஏன்டா அடிக்கிறீங்க? ஏன்டா அடிக்கிறீங்க? மூக்குல அந்த அந்த பெண்ணை யாரா அடிச்சிட்டு? யாரா நீ? இடுமையா பாடிடா. அவன் மறுபடி பாடு. எவன் போறானே? எவன் அதுக்கு ஒரு வீட்டாடி எழுந்துரு. உன்னை அடிக்கல. கழப்பையா நீ ஒரு கழப்பையா? அது எவன் வச்சு? ஏன்டா நீ ஒரு சாமியாரு? ஏன்டா கஞ்சட்ட கழப்பை நந்தா அதே குட்டி கட்டி போக கூடாது. எப்படி? நாங்க நம்புவோமா? அது உனக்கு கொண்டாடி கிடையாது. நீங்க ஒப்பனை பண்ணுங்க, விருந்தாடி வந்து போறோம். இவன் அப்பனுக்கு போறல, இவன் ஆத்தானுக்கு போறோம். இல்ல 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 ஆசை தங்கி இப்ப எங்க இப்படி செய்ய எங்க கண்ணால பார்த்தோம். அவன் உன்னை மயில பிடிச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி இந்த காட்டுல அக்கால பிடிச்சாச்சு மாதிரி ஆத்தால பிடிச்சாச்சு மாதிரி எதுக்கு வயசானவனா இருக்கா? எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க?
அதையோட போய் விட்டு போறேன். அப்புறம் எம்மா வீட்டுக்கு போனா நீ என்ன பண்ணுவ? போ, அங்க இட்டு போய் விட்டு போ. உன்னை எதுக்காக இட்டு போறேன்னா? இட்டு போய் இட்டு போய் உன்னை எதுக்காக இட்டு போறேன்னா? எதுக்கு? நீ விட்டுருவியா? எங்க அம்மா கிட்ட நானும் தம்பியும் வேட்டைக்கு போறோம். நானும் தம்பியும் வேட்டைக்கு போறோம். ஒரு ஆளை முடிச்சுட்டு வந்தோமா. சரி, நான் நாய்க்கு கூட ஒரே ஓட்டு ஓட்டு தள்ளி விடுவோம் கொஞ்சம். ஒரு ஆளை முடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. கொஞ்சம் எச்சமா தான் இருக்கும். நாங்களும் அதுக்கு போய் நீ அடிச்சா நான் வாங்கிட்டேன். நாங்க அடிச்சா நீ வாங்க மாட்டியா? இது வந்து இந்த சபையில பாத்தியார் கிட்ட அவன் கொம்பனா நீ அம்மா விட்டுருவீங்க. தாயார் இங்கு வாரா இந்த படிக்க வச்சியா நாயார் எங்க ஓடி வார அந்த தடியை சொல்லும். இந்த தடியை சொல்றேன். இவன் ஏடா கூட பேசுறான். அதனால இவன் கிட்ட சண்டை செஞ்சிருப்போம். இவன் பார்த்தா ஒரு சாமியாரா இருக்கான். ஆனா இவன் சாமியாரா இருந்தாலும் பொண்ணை அடிச்சு இழுத்து வரானா? ஆமா, ஒரு பொண்ணை அடிச்சு இழுத்து வரான். பரபரன்னு இழுத்து வரான் இந்த சாமியாரு. நாம விவரம் தெரியாத ஒன்றும் பேசக்கூடாது. நீங்க அந்த பொண்ணு அடிச்சு ஈத்து நான் வந்தான். ஆமா, ஈத்து வந்தா ஜூத் தெரிஞ்சிருக்குமா அவருக்கு? அந்த பொண்ணு பேருக்கு அம்மா இந்த பொண்ணு இந்த அம்மா இந்த மாமா எங்க அம்மா பாக்குறீங்க. கல்யாணம் பண்ணி கனகமாபுரம் தேர்ந்தவரக்கூடிய ஏற்பகமான பெரிய இடம். அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த போதும் இருந்து இது வரைக்கும் ஊரு போட போறவளோ இது வந்து 350 ரூபா ஒரு ஊர் எடுத்து போடணும். ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இதுவரைக்கும் எங்க வீடு தேடி வந்தது கிடையாது. நம்ம பிள்ளை பெருத்த செல்விக்கத்துல இருக்கா, சம்பத்துல இருக்கா, அதனால நம்ம மல்லின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். ஏண்டி நீ என்ன இந்த கோலம், இது என்ன சமாச்சாரம், ஏன் இந்த மாதிரி வந்த? என்ன வந்து பாரிபட்டணமாக இருக்கக்கூடிய கனக மகாராஜனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஏற்பாகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அந்த ஏற்பாக மனனை மணந்து வெகு காலமாக எங்களுக்கு குழந்தை என்பது கிடையாது. பிள்ளை இன்பம் பெறாட்டி என்றாலும் பேரின்பம் அடைய வேண்டுமே அப்படி என்று 32 தானா தர்மங்களை சிவபெருமானை சாட்சியாக வைத்து 32 தானா தர்மங்களை செய்து வந்தோம். ஆமா, ஆண்டவருடைய பேரின்பத்தை அதை நாம் அடையலாம். எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்து என்ன செய்ய போறோம்? அப்படி அந்த அறப்படி ஏற்றி சிவபேரின் ஆணையாக 32 தர்மத்துல யாரு எதை கேட்டாலும் இல்லைங்க அதை கொடுத்து தர்மம் செய்து வந்தீங்க. ஆமா ஆமா, அப்படி தர்மம் செய்து வரும் வேளையில் ஓர் நாள் தினத்தில் சங்கமர் சோழியர் யாரும் மனைவி தேடி வரவில்லை. நிச்சயமாக வந்தவங்க அன்னைக்கு வரவில்லை. இது என்ன காரணமாக இருக்கும்? எங்கேயாவது சென்று ஒரு சங்கமரை கொண்டு வாருங்கள் அப்படி என்று மன்னரிடத்தில் தெரிவித்து அவரும் சென்று ஒரு சங்கமரை கொண்டு வந்தார். இந்த சங்கம் ஐயா அவரே தான்மா. அப்படி கொண்டு வந்த உடனே நரக்கொடியை ஏற்றி தான தர்மம் செய்கிறாயே, யாருடைய சாட்சியாக செய்கிறாய் என்று கேட்டார். சிவபெருமானை சாட்சியாக வைத்து செய்கிறோம். கொடி ஏற்றி தர்மம் செய்கிறோம். ஆமா ஆமா, அப்படி சொன்ன உடனே அப்படி என்றால்
32 தானா தர்மங்களில் ஒருவேளை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? சரி. அப்படி என்று கேட்டார். முடியும் என்று தெரிவித்தார் மன்னன். சரி. அந்த 32 தானங்களில் கன்னியாதானமும் ஒன்றுதானே அப்படி என்று கேட்டார். அதெல்லாம் சேர்ந்தது தானே. ஆமா, அதுதான். அப்படி என்று கேட்டாராம். கேட்ட உடனே அவர் சம்மதித்து, அப்படி என்றால் உன் மனைவியாக இருக்கக்கூடிய மேகலாவதியை எனக்கு கன்னியாதானம் செய்துட்டார்கள் அப்படி என்று உரைத்த உடனே கொஞ்சே தாரமாக இந்த சங்கம் அங்கே கேட்டானா? சங்கம் இருக்கு, எனக்கு கன்னியாதானம் செய்து விட்டாரம்மா. ஒரு சாமியாரா இருக்கிறவன், ஒரு சங்கமங்கியா இருக்கிறவன், தர்மம் செய்தவங்க அறக்கோடிக்கு தர்மம் பண்ண இவன் கேட்கலாம். எனக்கு ஒரு காவிய வஸ்திரம் எடுத்து கொடுங்க, இல்ல பொன்பொருள் கொடுங்க, பழங்காட்சி கொடுங்க, என் வயிற்றுக்கு புண்டம் கொட்டுங்க. இவளுக்கு கனகாமரம் வேலை ஒரு முறை என்ன அவளுக்கு தெரியுமா? இந்த ஊர்ல கனகாமரம் முடியல விட்டு ஆட்சி வருதுங்க. ஏன்னா உனக்கு எவ்வளவு நெருக்கி குடிச்சிருந்தா ஈரல்ல எவ்வளவு மயில் போல சங்கமணி சாண்டர் நொக்கியார என்னடா ராஜமா உன்ன வாங்கி இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியா? அந்த பொண்ணு யாரு? அப்படி கேப்பீங்கன்னு பார்த்தோம் பேசாத. அப்புறம் இப்ப நச்ச மறிச்சுன்னு சொல்லுவான்ட்டு அவதான் உன் கூட பிறந்த அக்கா, உங்களுக்கு முன்ன பிறந்தது அவ. தம்பி நம்ம அக்காடா. என் கூட பிறந்த அக்கா. ஐயோ என் அக்கா என்ன நடந்தது? மருமக புண்டாண்டா இவர மரிமாவா இவன் கரும்பு வெட்டுற கங்காணி மாதிரி இருக்கான். கரும்பு ஏற்றி ரயில்ல கறி வரைக்கும் நினைச்சு எங்க மாமி சம்பாத்தக்கூடிய சம்பத்துல பெருத்தவன் நல்லா என் புள்ளைய வச்சு காவந்து பண்ணுவோம். உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். உண்மைதான். நீ தர்மம் பண்ண போன குறுக்கு எங்கே இருந்து அந்த சங்கம் அங்கி சாண்ட நக்கியாரு ஒன்னு தர்மம் கேட்டா. ஒரு வீடு காட்டுனா 2 ரூம் போட்டு காட்டுனா வாடகை விடல அந்த மாதிரி விட்டுட்டான். தர்மம் கேட்டான்னு வச்சுக்க, அவன் எனக்கு பொண்டாட்டி வேணும்டான்னு அவனே கேட்டான். ஆமா. நீ என்ன பண்ணிருக்கணும்? என் பிள்ளைக்கு கஞ்சி ஊத்த வழி இல்லைன்னா என் வீட்டுக்கு அனுப்பி அவருக்கு என்ன 7 வயசு ஆகுதா? சும்மா கைப்பையா நீ என்ன பண்ணிருக்கணும்? அவன் பொண்டாட்டி கேட்டான் இல்ல, எனக்கு பொண்டாட்டி வேணும்னு கேட்டுருக்கான். உன் அக்காவை கூட்டியே அனுப்பியிருக்கலாம், உன் தங்கச்சியை கூட்டியே அனுப்பியிருக்கலாம், உன் அத்தையை கூட்டியே அனுப்பியிருக்கலாம், உன் சித்தாத்தா பெரியாத்தாவை கூட்டியே அனுப்பியிருக்கலாம்.